என்னுடைய மகன் வந்து 16, 17 வயசு ஆகுது. 12th படிக்கிறான். அவனும் அந்த ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக தான் வழி நடத்தப்படுகிறான். அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் மாதிரியே அவனும் கடைப்பிடித்து வர ஆண்டவர் உதவி செய்கிறாரு. இந்த சபையில் எங்களை வந்து ஆண்டவர் தூணாக நிறுத்தி வச்ச கிருபைக்காக ஆண்டவருக்கு ரொம்ப கொடாக்கொடி நன்றி செலுத்திக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வது எப்படி, ஆவியானவர் நம்மளோட உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஆண்டவர் வந்து சத்தியத்தை வந்து ஆண்டவர் வந்து எங்களுக்கு பரிபூர்ணமாக ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். சத்தியத்தை வந்து கிரேஸ் சர்ச்சி ஃபாஸ்டர் மூலயமா ஆண்டவர் வந்து வெளிப்படையாக பகிரங்கமாக பேசுகிறாரு. எங்களுக்கு அது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஜான் ஃபாஸ்டர் அவர்கள் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் கொடுக்குற அந்த மெசேஜ் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. எங்கள் வாழ்க்கைக்கு அது வந்து ஒவ்வொரு நாளும் அது வந்து அந்த வார்த்தை வந்து எங்களுக்குள்ளேயே உலாவி அது வார்த்தையே எங்களுடைய வாழ்க்கையாகவே மாறுது. ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் எங்கள் சபையில் வந்து ஜான் ஃபாஸ்டர் மூலயமா ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ எங்களுக்கு வந்து அனுதினமும் அந்த வார்த்தையை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியுமோ? உன்னை குறுகிய காலத்துக்குள் within the time span ஒரு குறுகிய காலத்துக்குள் அவர் நினைக்கிற இடத்திற்கு உன்னை கொண்டு போய் அநேகருக்கு முன்பதாய் உன்னை கர்த்தர் மகிமைப்படுத்தி தேவ ராஜ்யம் மூலமாய் கட்டப்பட்டு தேவ நாமத்தின் மகிமைக்காக நீ பெரிய பெரிய காரியங்களை செய்வாய். பொருளாதாரம் உனக்கு ஒரு பிரச்சனையா இருக்காது. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சுகமாயிருப்பாய், வெற்றியாயிருப்பாய், ஜெயமாயிருப்பாய். நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய். உன்னுடைய ஜெயம் சோர்ந்து போகாது.